அன்றைக்கு பாருங்க, மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திலே போய் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பாவிட்டால் தேசத்திலே கொள்ளை நோயும் பட்டயமும் உண்டாகும் என்று சொன்னார்கள். கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனைகள் குறைந்து போகிற பொழுது, கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனைகள் அற்று போகிற பொழுது ஒரு தேசம் பஞ்சத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் முகம் கொடுக்க ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்ட பொழுது ஜனங்களை அனுப்ப மாட்டேன் என்று உறுதியாய் நின்றான். 10 வாதைகளை கர்த்தர் அனுமதித்தார். 10வது வாதையை அனுமதிப்பதற்கு முன்பதாய் கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், இந்த ஒரு வாதை எகிப்தின் மேல் வரப்பண்ணுகிற பொழுது அவர்கள் இவ்விடத்திலிருந்து உங்களை போக விடுகிறதும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களை துரத்தியும் விடுவார்கள் என்று. எனக்கு பிரியமானவர்களே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவனுடைய தலைப்பிள்ளையில் இருந்து அந்த தேசத்தில் இயந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணின் தலைப்பிள்ளை மட்டும் அன்றைக்கு ராத்திரியிலே சங்காரம் பண்ணப்படுவார்கள். இந்த சங்கார தூதன் பட்டயத்தோடு வருகிற பொழுது நீ செய்ய வேண்டியதாவது, ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை எடுத்து அதன் இரத்தத்தை உங்கள் வீடுகளில் உள்ள நிலை சட்டங்களிலும் மேல் சட்டங்களிலும் பூசுங்கள். அன்றைக்கு ராத்திரியிலே சங்கார தூதன் புறப்பட்டு வருகிற பொழுது இரத்தம் பூசப்பட்ட நிலைகளை பார்த்து, இரத்தம் பூசப்பட்டு இரத்தத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட வீடுகளை பார்த்து, ஓ இது இரத்தத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட வீடு, இந்த வீட்டுக்காய் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவன் சங்காரம் பண்ண உட்பிரவேசிக்காமல் பின்வாங்கி போய் எகிப்தியருடைய வீடுகளை சங்காரம் பண்ணி எகிப்தியருடைய வீடுகளிலே அழுகுரல் சத்தம் கேட்டது. பிரியமானவர்களே, எனக்கு பிரியமான தேவஜனமே, அன்றைக்கு இரத்தத்தினாலே அடையாளப்படுத்தப்பட்ட வீட்டை பார்த்து சங்கார தூதன் அழிக்காமல், ஓ இந்த வீடு இரத்தத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட வீடு என்று சொல்லி பின்வாங்கி போய் வாதை அந்த கூடாரத்தை மேற்கொள்ளாமல் இருக்குமா இருந்தால், இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாதபடிக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட தேவையில்லை, ஒரு மாட்டின் இரத்தத்தை பூச தேவையில்லை. நம் எல்லாருக்காகவும் ஒரே இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவருடைய இரத்தம் இன்றைக்கு நம்முடைய கூடாரத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதிலும் தெளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த இரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்பட்டு இருக்குமா இருந்தால், அதனால நிச்சயம் வாதை நம்முடைய கூடாரத்தையோ நம்மையோ அணுகாது. பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றால் நமக்கு மேலே இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நம் மேலே தெளிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை பார்த்து வாதையோ பிரச்சனைகளோ அழிவுகளோ இன்றைக்கு என்னையும் உங்களையும் மேற்கொள்ளாதபடிக்கு, எவ்வளவு வேகமாய் நம்மை மேற்கொள்ளும்படி வரலாம் அவ்வளவு வேகமாய் நம்மை விட்டு திரும்பி போவான். எனக்கு பிரியமானவர்களே, நம் மேலே தெளிக்கப்பட்ட இரத்தம் நம்மை பாதுகாக்கும். அந்த இரத்தம் நம் சாபம் நீக்கினது, பாவம் நீக்கினது. அந்த இரத்தம் நம்மை தேவ சமூகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு போய் நிறுத்தினது. அந்த இரத்தம் ஒரு நாள் நிச்சயமாய் நாம் எல்லாரும் போக வேண்டிய அந்த பரலோக ராஜ்யத்திலே அந்த இரத்தத்தினாலே உண்டான பாவ மன்னிப்பு நிமித்தம் நாம் அவரோட கூட பிரவேசிப்போம். பிரியமானவர்களே,